வணக்கம். எனது பெயர் டாக்டர் புரை தவான் மற்றும் இன்று இந்த வீடியோவில் நாம் மில்லட்ஸ் பற்றி பேசப் போகிறோம். தற்போது நாம் காணக்கூடிய மில்லட்ஸ் மிகவும் பிரபலமாகி வருகின்றன. மக்கள் தங்கள் உணவுகளில் மில்லட்ஸை பெரிதும் பயன்படுத்துகிறார்கள். மேலும் பல டாக்டர்கள் மில்லட்ஸை பரிந்துரைக்கிறார்கள். கிட்னி நோயாளிக்கு மில்லட்ஸ் பயனுள்ளதா அல்லது தீங்கானதா என்பதை பார்க்கலாம். நார்ச்சத்து, கனிமங்கள் அதிகம், கார்போஹைட்ரேட்டுகள் குறைவாக உள்ளன. 90 கிலோ எடையுள்ள ஒருவர் மில்லட்ஸ் எடுத்தால் எடையை குறைக்க உதவும். கிட்னி நோயாளி மில்லட்ஸ் அதிகம் எடுத்தால் கோதுமை, அரிசி நிறுத்தினால் தீவிர விளைவுகள் ஏற்படும். உடலில் பல மாற்றங்கள் ஏற்படுகின்றன. நார்ச்சத்து மற்றும் கனிமங்கள் அதிகம் உள்ளதால் தனித்தன்மை மற்றும் தீங்குகள் உள்ளன. 90 கிலோ எடையுள்ள மனிதன் மில்லட்ஸை பயன்படுத்தினால் பயனாக இருக்கும் கிட்னி தோல்வி நோயாளி. மில்லட்ஸை அதிகமாக பயன்படுத்தினால் தீவிர விளைவுகள் ஏற்படும். கிட்னி கெட்டால் உடலில் மாற்றங்கள் ஏற்படும். உணவில் தங்கள் உடலை மென்மையாக வைத்திருக்க விரும்பும் மக்களுக்கு இது நல்லது. ஆனால் ஒரு கிட்னி தோல்வி நோயாளி மில்லட்ஸை அதிகமாக பயன்படுத்தினால் அவர் தானியங்களை விட்டுவிடுகிறான். அதாவது கோதுமை மற்றும் அரிசி உண்பதை நிறுத்தினால் அவரது உடலுக்கு இதன் தீவிரமான விளைவுகள் ஏற்படும். இதற்கான காரணம் கிட்னி கெட்டால் உடலில் பல மாற்றங்களை நாம் காண்கிறோம். அதில் ஒரு மாற்றம், நாம் உண்பது உடலில் உருவாகும் புரதம். அது மூத்திரத்தின் மூலம் வெளியேறிவிடுகிறது. நீங்கள் உங்கள் உணவில் கார்போஹைட்ரேட்டுகளை குறைத்தால் அதன் விளைவுகள் என்னவாக இருக்கும் என்றால் புரதம் வெளியேறி விடுகிறது. ஆனால் கார்போஹைட்ரேட்டுகள் உடலில் குறைவாகவே உள்ளன. மேலும் கார்போஹைட்ரேட்டுகளால் உருவாகும் புரதம் கூட உடலில் குறைவாகவே இருக்க ஆரம்பிக்கிறது. விளைவாக நோயாளியின் எடை குறைய ஆரம்பிக்கிறது. நோயாளியின் உடலில் பலவீனம் ஏற்பட ஆரம்பிக்கிறது. நோயாளியின் உடல் உயர்வதற்கு ஆரம்பத்தில் அது உயர்வதில்லை. ஆரம்பத்தில் அது கொஞ்சம் குறைவாக இருக்கும். எடுத்துக்காட்டாக அது 5 இருந்தால் அது 3 வரை குறையும், பின்னர் மீண்டும் அதிகரிக்கும். ஆனால் இப்போது அது 5இல் நிற்கவில்லை, அது 6இல் செல்கிறது, 8இல் செல்கிறது. ஏனெனில் உடலில் பலவீனம் மிகவும் அதிகமாக உருவாகிறது. ஏனெனில் நாம் எங்கள் வயிற்றை மில்லட்ஸால் நிரப்புகிறோம். மில்லட்ஸ் மோசமாக இல்லை, ஆனால் மில்லட்ஸ் ஒரு கிட்னி தோல்வி நோயாளிக்கு சரியானது அல்ல. நாம் கவனிக்க வேண்டியது என்னவெனில் எங்கள் உடலில் சக்தியை உருவாக்க வேண்டும். ஏனெனில் எங்கள் கிட்னி கெட்டால் அதை நாம் வேலை செய்யும். சக்தி அளிக்க வேண்டும். மேலும் அதை மேலும் பலவீனமாக்க கூடாது. அதனால் நீங்கள் உங்கள் உடலை பார்த்து உங்கள் கிட்னி பலவீனமாக இருக்கிறதா அல்லது அது வலிமையாக இருக்கிறதா என்பதை புரிந்து கொள்ளலாம். நீங்கள் உங்கள் உடல் பலவீனமாக இருக்கிறதா, நீங்கள் எழ முடியவில்லை, உடலில் பலவீனம் உணரப்படுகிறதா என்றால் கிட்னி தனியாக வலிமையாக இருக்க முடியாது. ஏனெனில் கிட்னி உடலின் உள்ளே உள்ளது. உடலுக்கு கிடைக்கும் சக்தி கிட்னிக்கும் கிடைக்கிறது. ஆனால் நம்ம கிட்னிக்கு சக்தி அளிக்க வேண்டும் என்றால் உடலுக்கு சக்தி அளிக்க வேண்டும். ஆனால் உடலில் பலவீனம் வரக்கூடாது. எனவே மில்லட்ஸ் உண்ணுவதால் பலவீனம் ஏற்படுகிறதெனில் நமக்கு மில்லட்ஸை நிறுத்த வேண்டும். ஏனெனில் பலவீனம் அதிகரிக்கத் தொடங்கினால் நோயாளியின் எதிர்காலத்தில் பாதிப்பு ஏற்பட ஆரம்பிக்கிறது. நான் உங்களுக்கு விளக்க முயற்சிக்கிறேன். ஒரு நோயாளியின் கிட்னி கெட்டாகிறது. அது முழுமையாக கெட்டால் என்ன ஆகும்? டயாலிசிஸ் அல்லது மாற்று சிகிச்சை. உங்கள் உடல் மிகவும் பலவீனமாக இருந்தால் அதில் சக்தி இல்லை என்றால் என்ன ஆகும் என்றால் டயாலிசிஸ் சரியாக நடைபெறாது. மாற்று சிகிச்சை கூட நடைபெறாது. அதனால நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் எங்கள் உடலை மிகவும் வலிமையாக வைத்திருக்க வேண்டும். கிட்னி முழுமையாக கெட்டாகலாம், ஆனால் உடல் எங்கள் வலிமையாக இருக்க வேண்டும். ஏனெனில் இதனால் எங்கள் விருப்பங்கள் திறந்திருக்கின்றன. அதிகபட்சமாக கிட்னி தோல்வி ஏற்படுகிறது. நாம் என்ன தவறு செய்கிறோம் என்றால் உணவுப் பொருட்களை மிகவும் கட்டுப்படுத்துகிறோம். கீ அல்லது 2D திண்டா வேக வைத்த காய்கறிகளை சாப்பிடுகிறார்கள் மற்றும் அவர்களின் கிட்னி சரியாகும் என்று நினைக்கிறார்கள். அவர்கள் 2 திண்டா மில்லட்ஸுடன் கூடிய உணவுகளை சாப்பிடும். அவர்களின் உடல் மேலும் பலவீனமாக ஆக ஆரம்பிக்கிறது. மற்றும் உடல் பலவீனமாகிய போது கிட்னி தானாகவே பலவீனமாக ஆக ஆரம்பித்தது. ஏனெனில் காரணத்தை நான் உங்களுக்கு கூறியுள்ளேன். நீங்கள் உங்கள் உடலுக்காக சாப்பிடும் உணவே கிட்னிக்கும் கிடைக்கும். கிட்னிக்கு உணவுப் பொருட்கள் வழங்கப்படவில்லை என்றால் உங்கள் உடல் வலிமையாக இருந்தால் கிட்னியும் வலிமையாக இருக்கும். எனவே நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் எங்கள் உடலின் எடையை கவனமாக வைத்திருக்க வேண்டும். அதை
குறைக்க விடக்கூடாது. நாம் உடலுக்குள் சக்தி சேர்க்க வேண்டும். அதனால் உடலில் வலிமை வரும். இதனால் எங்கள் கிட்னிக்கு வலிமை கிடைக்கும். சிறுநீரகங்கள் நன்றாக வேலை செய்ய வேண்டும். பூனைகள் வெளியே வர வேண்டும். உங்கள் உணவை சரியான முறையில் சாப்பிடும்போது மட்டுமே பெரிய கிட்னி கெட்டுப்படும். கிட்னி தோல்வியுற்ற நோயாளிகள் காய்கறிகளுக்கு மிலிட்ஸ் விட அதிக கவனம் செலுத்த வேண்டும். ஏனெனில் நீங்கள் சாப்பிடும் காய்கறிகள் நீங்கள் கொஞ்சம் அதிகமாக சாப்பிடலாம். ஆனால் அதோடு நீங்கள் கிரெயின்ஸ் சாப்பிட வேண்டும். அனாஜ் நிறுத்தக்கூடாது. கோதுமை, அரிசி நிறுத்தக்கூடாது. அரிசி அந்த நபர்களுக்கு மட்டுமே நிறுத்த வேண்டும். அவர்கள் சர்க்கரை நோயாளிகள். நீங்கள் சர்க்கரை நோயாளி அல்லாவிட்டால் நீங்கள் சப்பாத்தி சாப்பிடலாம். இதனுடன் கேரட், பட்டாணி, முட்டைக்கோஸ், இலைகள், முட்டைக்கோஸ், டர்னிப்ஸ், பீன்ஸ் மற்றும் எத்தனை பீன்ஸ் வேண்டுமானாலும் சேர்க்கலாம். நீங்கள் அனைத்து காய்கறிகளையும் சாப்பிடலாம். சாம்பா போன்ற உணவுப் பொருட்களை எடுத்துக்கொள்ளலாம். மிக்க ஃபேட்ஸ் உணவுப் பொருட்களை எடுத்துக்கொள்ளலாம். உலர்ந்த பராத்தா, காரட், மூலிகை, வெங்காயம், கோபியின் உலர்ந்த பராத்தாக்களை சாப்பிடலாம். வீட்டில் தயாரிக்கப்பட்ட ரொட்டி அல்லது நல்ல ரொட்டி வாங்கி சாப்பிடலாம். சர்க்கரை குறைவாகவும் பாதுகாப்பு பொருட்கள் குறைவாகவும் உள்ள பிஸ்கட்டுகள் உங்களுக்கு தெரியும். அவற்றை பயன்படுத்தலாம். வீட்டில் தயாரிக்கலாம். முடிவில்லா விருப்பங்கள் உள்ளன. கிட்னி தோல்வியுற்ற நோயாளிக்கு உணவு சாப்பிடுவதற்காக உங்கள் உடலுக்கான நல்லது என்ன என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். உடலுக்கு நல்லது என்றால் அது உங்கள் கிட்னிக்காக தானாகவே நல்லதாக மாறுகிறது. நீங்கள் உங்கள் உடலில் பலவீனம் வராமல் இருக்க நீங்கள் எந்த ஒரு உணவு பழக்கத்தை பின்பற்றக்கூடாது. அதில் நீங்கள் விலையை செலுத்த வேண்டியதாக இருக்கும். ஏனெனில் கிட்னி தோல்வியுற்ற நோயாளிகளில் ஒருமுறை பலவீனம் வந்தால் அதை மீட்டெடுக்க மிகவும் கடினமாக ஆகிறது. உடலில் வீக்கம் வர ஆரம்பிக்கிறது. இரத்த அழுத்தம் உருவாக ஆரம்பிக்கிறது. ஃப்ளூட் ஒருங்கிணைப்பு ஆகும்போது மருத்துவருக்கு கையாள்வது கடினமாக இருக்கும். பல விஷயங்கள் ஒரே நேரத்தில் இருக்கும். ஆகையால் இந்த வீடியோவை பார்க்கும் அனைவருக்கும் நான் அவர்கள் பல விஷயங்களை புரிந்திருப்பார்கள் என்று நம்புகிறேன். இருந்தாலும் உங்கள் மனதில் சந்தேகம் இருந்தால் நீங்கள் கேள்வி கேட்க விரும்பினால் நீங்கள் வரவேற்கப்படுகிறீர்கள். நீங்கள் தொடர்ந்து கேளுங்கள். இதோ நான் நீங்கள் அனைவரிடமும் கூற விரும்புகிறேன். நீங்கள் தவறுகள் செய்யாதீர்கள் என்று நம்புகிறேன். இதோ நன்றி.